என்னிடம் ஒரு 10 கோடி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். டேக் இட், யூ டேக் இட், யூ டேக் இட், யூ ஆல்சோ டேக். செம்ம ஐடியாப்பா. மாறேன் ஒருத்தரும் எல்லாரும் வெவ்வேறு டேரக்ஷன் இருக்கிறாங்க. ஆனால் கப்புட்டு இருக்க பட்டா வீட்டில் பிடிச்சி இப்போ வர்றேன். ஓகே, இப்போ மாட்டினாங்க நல்லா. யாருக்குமே இன்ஜினியரிங் படிக்க விருப்பமே இல்லை. ஆமாம் சார். சரியா? அப்புறம் ஏன் அதை திணிக்கிறாங்க? நீங்கள் 12th முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் எதுவுமே சொல்லல. உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன நினைக்கிற? எதுக்கு இன்ஜினியரிங் வீட்டில் படிக்க சொன்ன? வீட்டில் யாரும் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்களா? இல்லை. ஓகே, அப்புறம் ஏன் உன்னை மட்டும் இன்ஜினியரிங் படிக்க சொன்னால் தான் நீங்கள் நினைக்கிறீங்க? பிஇங்க டிகிரி வேணுங்கிறதுக்காக எந்த கருமத்தை வேணால் படிச்சிருக்கலாம்ல. டிகிரின்னா டிகிரி எல்லாமே டிகிரி தானே. பிஎஸ்சி பிகாம் எல்லாம் டிகிரி தானே. அதெல்லாம் விட்டு போட்டு ஏன் மிஸ்காமில் டிகிரி கிடையாது தானே இருக்குல்ல? அப்புறம் என்ன அதை விட வேண்டியது தானே? அதை ஏன் விடாமல் ஏன் இன்ஜினியரிங் படிக்கணும் அவங்க சொன்னதா நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வர்றேன். ஓகே, இப்போ மாட்டினாங்க நல்லா. இவன் தான் மெயினாக சொன்னதுக்கு முக்கிய காரணம். இங்கிட்டே போவான். நீங்கள் சொல்லுங்க, அவனையும் கேட்பான். இல்லை ஃபஸ்ட்டே சொல்லு. இப்போ என்னென்னா ஓகே, வீட்லேயே நார்மலாக மெக்கானிக்கல் ஏன் படித்தேனே தெரியாது சார், இன்ஜினியரிங் ஏன் வந்தானே வீட்டில் சேர்த்து விட்டாங்க வந்துட்டேன் சார் அப்படிங்கிறது தான் நிறைய பதில் வந்துச்சு நம்மள்ட்ட இங்கே கேட்கும்போதே. இப்போ என்னென்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் எதுவுமே சொல்லல. உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஜாலியாக ஃப்ரீடம். ஐயா தெய்வமே ஐயா, உங்கள் வீட்டில் உங்களை எதுவுமே சொல்ல. தம்பி உனக்கு என்ன படிக்க தோணுதோ படிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் இந்தியா ஃபாரின் கண்ட்ரியை தாண்டி இருக்கா. இனிமேல் இந்தியா ஒரு வல்லரசு ஆயிரும்டா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு அக்ரி படிக்கணும் தான் சார் ஆசை. அக்ரி படிக்கணும்னு ஆசை. அக்ரியில் என்னெல்லாம் இருக்குது, என்ன படிக்கலாம்னு நினச்சிங்க? அதில் விவசாயத்தை பற்றி படிக்கலாம் தாங்க படிச்சு. அதுதான் உங்கள் ஆசையே. சரி, ஓகே. நீங்கள் ஒரு சேனல் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. சேனல் பெரிய சேனலாக இருப்பாங்கன்னா அந்த மாதிரி இதில் கான்டாக்ட் பண்ணி ஒரு எடிட்டிங் கிரியேஷன் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் மைக்கில் சொல்லணும் முக்கியம். அங்கே சேனலுக்காக அவங்க கூட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஒரு வீடியோ எடுத்தாங்கன்னா மீடியாக்குள்ளே போகணுங்கிறது மீடியாக்குள்ளே. ஓகே, வெரி குட். மீடியாவில் எடிட்டிங், இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, வீடியோ போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஆகலாம்னு நினச்சிங்க. அதான் உங்கள் சேனல் கிரியேட் பண்ணேன். அது ஓரளவுக்கு போயிட்டு 325 சப் வந்தது. சேனல் பேர் சொல்லுங்கள். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ரீசெண்டாக ஜிஏ கிரியேஷன் சொல்லிட்டு. ஜிஏ கிரியேஷன்ஸ் ஜியோ கிரியேஷனா? ஜிஏ கிரியேஷன். என்ன விஷயம், என்ன வீடியோஸ்லாம் போடுவீங்க அதில்? மூவிஸ் ட்ரெய்லர்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா அதை கொஞ்சம் ஆடியோவில் மாற்றி டிஃப்ரெண்ட்டாக போடுவேன். அப்படியா? சேனலை பாருப்ப பேசாமல். ஓகே, இவங்கள்ட்ட கேட்போம். வேண்டாம் நீங்கள் சொல்லு. அதான் சொல்லலாம். நான் 12th முடிச்சுட்டு கேம் டெவலப்மெண்ட் படிக்கலான்னு பார்த்தேன். ஓ சூப்பர். கொஞ்சம் நல்லா திரும்பி கொஞ்சம் கேம் அதிகம் ஆடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அப்படியே கேம் டெவலப்மெண்ட் இது பண்ணோம்னா கொஞ்சம் அது கரியர் இருக்குது, நிறையா இருக்குது. இந்தியாவில் அதிகமாக ஸ்கோப் இருக்குது. ஆனால் எல்லாருமே கேம் பற்றி கொஞ்சம் தப்பாக வச்சுருக்காங்க மைண்டு. இல்லை, செம்ம ஐடியாப்பா. மாறேன் ஒருத்தரும் எல்லாரும் வெவ்வேறு டேரக்ஷன் இருக்கிறாங்க. ஆனால் கப்புட்டு இருக்க பட்டா வீட்டில் முடிச்சு இன்ஜினியரிங் படிக்கிறது சூப்பர். நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு நம்ம பெரிய இதாக எடுக்கணும், ஃபோட்டோஸ் பெரிய லெவலில் பண்ணணும்னு சொல்லி தான் சார் கேட்டுக்கலாம். யாருக்குமே இன்ஜினியரிங் படிக்க விருப்பமே இல்லை. ஆமாம் சார். சரியா? அப்புறம் ஏன் அதை திணிக்கிறாங்க? நீ என்ன நினைக்கிற? எதுக்கு இன்ஜினியரிங் வீட்டில் படிக்க சொன்ன? வீட்டில் யாரும் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்களா? இல்லை. ஓகே, அப்புறம் ஏன் உன்னை மட்டும் இன்ஜினியரிங் படிக்க சொன்னால் தான் நீங்கள் நினைக்கிறீங்க? பிஇங்க டிகிரி வேணுங்கிறதுக்காக எந்த கருமத்தை வேணால் படிச்சிருக்கலாம்ல. டிகிரின்னா டிகிரி எல்லாமே டிகிரி தானே. பிஎஸ்சி பிகாம் எல்லாம் டிகிரி தானே. அதெல்லாம் விட்டு போட்டு ஏன் மிஸ்காமில் டிகிரி கிடையாது தானே இருக்குல்ல? அப்புறம் என்ன அதை விட வேண்டியது தானே? அதை ஏன் விடாமல் ஏன் இன்ஜினியரிங் படிக்கணும் அவங்க சொன்னதா நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இது கம்பெனிக்கு போய் வேலை செய்யணும். இல்லை, இவன் நினைக்கிறத கேட்குறேன். நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்கிறேன் நம்ம பொண்டாடி பிள்ளை பற்றி என்னமோ நினைக்கிறேன் நம்ம இருக்கணும் அந்த மாதிரி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? அப்படி இருந்தால் தான் நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். வீட்டில் ஏன் படிக்க வைக்க? நம்மளுக்கே தெரியுது இதுதான் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு. வீட்டில் சொன்னால் அதெல்லாம் முடியாது, இன்ஜினியரிங் படிக்க போகணும்னு சொல்லிடுறாங்க. இன்ஜினியரிங்கில் நிறைய வேக்கன்சி இருக்குன்ட்டு இங்கே இது பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் என்ன பிரச்சனைனா நல்லா படித்தா தான் இது கிடைக்கும். அதை பிடிச்சி படித்தா தான் கிடைக்கும். நம்மளுக்கு தான் வேற ஒன்று பிடிக்குதேன். ஓகே, ஸோ அப்போ அவங்க நினைக்கிறது வேலை நிறையா இருக்குது அப்படிங்கிறனால கொடுத்துட்றாங்க. அண்ணன் படிச்சிருக்காங்க. அதனால் இப்போ பார்த்துட்டு ரிலேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நீ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோ, அண்ணன் மாதிரி நீயும் வேலைக்கு நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. ஓகே, உங்கள் சொந்தக்காரங்க வேறு எந்த வேலையிலுமே இல்லையா? உங்கள் சொந்தக்காரங்க வேறு எந்த வேலையிலுமே இல்லையா? அவங்க ரிலேஷனாக ஐடி
ஸ்கோர் கம்பெனி அந்த மாதிரி போயிருக்காங்க நிறையா. அதனால அதை எடுத்து அதில் மட்டும் போனனால உங்களையும் பிஏ படிக்க சொல்லி தள்ளிட்டாங்க. அதாவது அடுத்தவங்களை பார்த்து முடிவு பண்ணுறாங்க. அடுத்தவங்களை பார்த்து பண்ணுறாங்க. அது ஒரு பிரச்சனை. ஓகே, உங்களுக்கு சொல்லுங்கள். கேட்டு எப்படி படிக்க சொல்ல அப்படின்னு கொண்டாந்து தள்ளி விட்டாங்க சார். பக்கத்து இருக்கிறவங்க பேச்சை கேட்டு பண்ணிட்டாங்க. ஆமாங்க சார். ஓகே, அதான் பிரச்சனை. அப்போ அது நல்லா இருக்குது. நம்ம அடிக்கடி கேட்டது தானே இது எல்லாமே. என்னிடம் ஒரு 10 கோடி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 1 கோடி நீ பார்த்த உங்கள் ஆளுக்கு ஒரு 2.5 கோடி. டேக் இட், யூ டேக் இட், யூ டேக் இட், யூ ஆல்சோ டேக். என்ன பண்ணுவீங்க? இப்போ நாளைக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 2.5 கோடி டிங்குன்னு ஒரு மெசேஜ் வந்து விழுகுது. தட் இஸ் யுவர் காசு. நான் அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா நான்லாம் சொல்ல தேவையில்லை, நான் கேட்கவும் மாட்டேன். என்ஜாய் யுவர் செல்ஃப், அவ்வளோதான். நான் காசு கொடுக்குறது அது தான். 2.5 கோடி எடுத்துங்க வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்துட்றேன். என்ன பண்ணுவீங்க அதை வச்சு? விவசாயம் பண்ணுவீங்க. 2.5 கோடி யோசிச்சுக்கோங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க? இப்போ இருக்க டைமில் ஒரு 2 ஷாப்ஸ், ஏதோ ஒரு ஷாப்ஸ் அதிகமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகுதோ அந்த மாதிரி. இப்போது ஃபோட்டோகிராஃபி ஷாப், டீ ஷாப் அதிகமாகவும் போயிட்டு இருக்கு. நல்லா காஃபி ஷாப் நல்லா தான் ஒன்று, ஒரு பண்ணை, மாட்டு பண்ணை அந்த மாதிரி வச்சு கூட ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வரும். அது மாதிரி இந்த கோடிகளை வச்சு அந்த மாதிரி பண்ணுவீங்க. லைஃப் டைம் வந்துடும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து இப்போ வீடு இருக்கிற வீட்டை வந்து இடிச்சுட்டு புதுசாக கட்டி ஃபேமிலியை வந்து எவ்வளோ பண்ணுவீங்க சார்? ஒரு 50 லட்சம் போதுமா? போதும் சார், சிம்பிளாக இருந்தால் போதும் சார். சரி, 50 லட்சம் அதுக்கு மாதிரி ஆடம்பரமாக செலவு பண்ணணும். அதுக்கு போய் ஆடம்பரமாக செலவு பண்ணணும். இப்போ வந்து நம்ம கடையை கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணி. என்ன கடை? ஃபோட்டோ ஸ்டுடியோ வந்து பெருசாக டெவலப் பண்ணி நான் கேமரா நிறையா எடுக்கலாம் சார். அப்போ அதுக்கு வந்து எவ்வளோ போடலாம் பட்ஜெட்டு? 1 கோடி போட்டுறவா? 1 கோடி மீது 50 லட்சம் இருக்குது. 50 லட்சம் வந்து நம்ம எங்கேயாவது டூர், ஃபேமிலி டூர் போகலாம். ஹேவ் ஃபன், ஃபன்னாக ஜாலியாக போயிட்டு வரலாம். ஓகே, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டூடியோ இதை பண்ணால் கேம் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டூடியோ க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகே, 2.5 கோடி கொடுத்து நீங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்க, எல்லாம் செலவு பண்ணிட்டீங்க, டூர் வேறு சுற்றிட்டீங்க, நீங்களும் எல்லாத்துக்கும் அதில் பிஸ்னஸ், இது பிஸ்னஸ், ஸ்டூடியோ வீடியோ எல்லாம் டெவலப் பண்ணிட்டீங்க. திடீர்னு வந்து நிற்கிறேன், தம்பி நான் உங்கள்கிட்ட 2.5 கோடி கொடுத்தேன்ல, அது எனக்கு இது எப்போ திருப்பி கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். எத்தனை நாளில் திருப்பி கொடுப்பீங்க? இதெல்லாம் போட்டது எல்லாம் டெவலப் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி. ஒரு 3 வருஷத்தில் 2.5 கோடி சம்பாரிச்சிருவீங்க சார். 2 இயர்ஸ் 2 வருஷத்தில் திருப்பி கொடுத்துருவீங்க. நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி திருப்பி கொடுத்துருவீங்க. நீங்கள் அதே சேம் 3 இயர்ஸ் அந்த மாதிரி தான் சார். இப்போது 3 இயர்ஸில் வரது மொத்தமாக சேர்த்துட்டு 3 வருஷத்தில் 2.5 கோடி சம்பாரிச்சிடலாம் உங்கள் செலவும் போக. ஒரு 5 இயர்ஸில் திருப்பி கொடுத்துருவீங்க. இப்போ என்னன்னா இதே 2.5 கோடியை உங்களுக்கு எத்தனை வருஷம் சம்பாரிச்சிங்க? 5 வருஷத்தில் நீங்கள் சம்பாரிச்சிங்க. கரெக்டாக? நீங்கள் எத்தனை வருஷத்தில் சம்பாரிச்சிங்க? 3 வருஷம். 2 வருஷம். 3 வருஷத்தில் 2.5 கோடி திருப்பி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்கல்ல, இதை இப்போ சம்பாதிக்க முடியாதான்னு கேட்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை லைஃப்பில் செட்டில் ஆகணும், நிறையா காசு பார்க்கணும் அப்படின்னா காசை இன்வெஸ்ட் பண்ணால் தான் அதை பண்ண முடியும்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கும், சரியா? அந்த பிடிச்ச வேலையை செஞ்சீங்கன்னா காசு எவனாலும் கொண்டு வந்து, சரியா? யார் மூலியமாக வேணாலும் உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் காசுங்கிறது வரும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும், காசு இருந்தால் தான் பண்ண முடியுங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக பண்ணிங்கனாவே உங்களுக்கு காசு வரும். யாரோ ஒரு நானே கொடுப்பேன், நீங்கள் தம்பி இது நல்லா பண்ணுறீங்க, இந்த நானும் காசு தரேன், எனக்கும் காசு கொடுங்க, லாபம் கொடுங்க, நான் கிட்ட கேட்பேன், வேலை முடிஞ்சு. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணால் போதும், சரியா? 2.5 கோடி என்ன 5 கோடி கூட சம்பாதிக்கலாம். கேட்டி நம்ம போய் காசு தர தேவையில்லை, ஏன்னா போட்டு விட்டு திருப்பி கேட்பாங்க, மோசமானவங்க இந்த உலகம், கரெக்டு தானே? அதனால் நம்மளுக்கு தேவையானதை நம்மளே சம்பாரிச்சிக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களோட தனித்திறமையை மட்டும் வெளியே காட்டணும். நீங்கள் கேம் டெவலப் பண்ணுறீங்கன்னா வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் கான்செப்டை பிடிங்க, அவ்வளோதான். கான்செப்ட் பிடிச்சிங்கன்னாவே போதும், கம்பெனியை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணணும், நீங்கள் கேமை தயாரித்து காசு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், செலவே இல்லை, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், சரியா? உங்கள் திறமையை நீங்கள் எப்படி என்லார்ஜ் பண்ணலாங்கிறத மட்டும் யோசிச்சாவே போதும், சரிதானே? வேறு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துடலாமா? ஓகே.